ஆளுபவர்களுக்கு முக்கியமா 2 விஷயம் அவர்களால் தவிர்க்க முடியாது. ஒன்னு ஹிந்து கோவில்கள், இன்னொன்னு டாஸ்மாக். ஏன்னா இந்த 2 தான் அவங்களுக்கு கோல்டு மைன். இந்து கோவில்கள் போல கறக்க பால் சுரக்கின்ற ஒரு துறை வேற எதுவுமே இந்த அரசாங்கத்துக்கு, அரசியல்வாதிகளுக்கு கிடையாது. இந்த ஹிந்து சமய அறநிலையத்துறை முதல் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டா தான் இருந்தது. கிறிஸ்தவர்கள் எதிர்த்தார்கள், ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். அதனால அவங்க உடனடியாக கிறிஸ்தவர்களை அதிலிருந்து விலக்கி விட்டார்கள். எதிர்த்தே பேச மாட்டான், வாயே திறக்க மாட்டான் அப்படிங்கறதுனால ஹிந்துவை மாத்திரம் வச்சுக்கிண்டு ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்டா வந்தது. பழைய கல்லு புதிய மொந்தை. சகோதரர் நல்லுசாமி அவர்கள் இருக்காருங்கிறதுக்காக நான் கல்ல சொல்லல. பழைய கல்லு புதிய மொந்தையாக அதே சட்டத்தை வெர்பாட்டிம் அப்படியே ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட். இன்றைக்கு நம் கோயில்கள் நிலை என்னன்னா இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கு. அது பூஜை புனஸ்காரங்கள் நடக்கணும். அது மாத்திரம் இல்ல, உண்டியல் இருக்கிற காசு வரணும். அப்பதான் அரசாங்கம் வரும் இல்லையா? நான் ஒன்னும் தவறா சொல்லல. உண்டியல் இருந்து காசு விழலைன்னா அரசாங்கம் அந்த கோயிலுக்கு வருமா? வராது.